வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், நல்வாழ்த்துக்களும். வாழ்க்கை மலர்கள் என்று ஜூலை 13 இன்றைய சிந்தனையாக ஆசான் அவர்களுடைய அறிவு நிலையில் வேறுபாடுகள் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். சாமிஜி இதை 4 விதமா சொல்றாங்க. உடல் அறிவு, மனிதனின் அறிவின் தரத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். பசி, தாகம், பாலுணர்ச்சி வேகம் ஆகியவற்றை சமன் செய்து கொள்ளுதல் மட்டும்தான் வாழ்க்கை என்ற அளவில் சில பேருக்கு அறிவு நின்றுவிடும். இதுவே முதல் படி. முன்னோர் சொன்ன அன்னமய கோஷம் இது என்று சொல்லலாம். மன அறிவு, உடல் தேவைகள் நிறைவு பெற்றுவிட்டன என்ற பிறகு அவற்றுக்கு அப்பால் மனதின் தேவை என ஒன்று வரும். இயற்கை அழகுகளை ரசித்தல், அவற்றை போல் போலி செய்தல் என்ற அளவில் சிலருக்கு அறிவு விரிந்து நிற்கும். இதுவே 2ஆம் பிரிவு. இதனை முன்னோர் சொன்ன மனமய கோஷம் எனலாம். இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா, நம்ம பொதுவாக படிக்கிறதுல இயல் இசை நாடகம், ஆர்ட் அண்ட் சயின்ஸ்ன்னு சொல்லி படிக்கிறோம். நம்ம இந்த இயல் இசை நாடகன்றது எதை நமக்கு விலகு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இயல்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேச்சர். அதை புரிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த இயல் இசை நாடகம். இந்த இயல் இசை நாடகத்தில் கவனிச்சோம்னா, இயலை பார்க்குறான் மனுஷன். பார்க்கும்போது இயற்கையை ரசிக்கும்போது அவனுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. அதை படமாக வரைந்து பார்க்குறான். அப்போ ஓவியம் வருது. அதன் பிறகு அந்த பறவைகள் எழுப்பக்கூடிய ஓசைகளை எழுப்பி பார்க்குறான். அது இசையாக வருது. அதன் பிறகு பறவைகளோட நடனங்களை பார்க்குறான். அதை பார்த்து தானும் ஆடி பார்க்குறான், நடனமாக வந்துடுது. இப்படி தான் நம்ம கலாச்சாரத்தில் இயற்கையை இறைவனாக நம்ம உணர்ந்து கொள்வதற்கு படிப்படியாக இயல் இசை நாடகன்ற ஒரு இதை வச்சுருந்தாங்க. அடுத்து சாமி சொல்கிறது விஞ்ஞான அறிவு. அறிவின் தரம் இன்னும் ஒருபடி உயரும்போது இயற்கை நிகழ்ச்சிகளுக்கும் இயற்கை நியதிகளுக்கும் காரணம் கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியாக அறிவு எழுந்து நிற்கும். இதுவே 3ஆம் படி. இதனை முன்னோரின் விஞ்ஞானமய கோஷம் எனலாம். அடுத்து 4 இயற்கை அறிவு. நியதி தவறாமல் இயக்கம் நடத்தும் அந்த இயற்கையின் தத்துவம் என்ன, அதனை ஆராயும் நான் யார், எனக்கும் அதற்கும் தொடர்பென்ன, உறவென்ன என்று ஆராயும் பக்குவம் பெற்ற அறிவின் நிலையே அதன் 4ஆம் படி. இதனை முன்னோர் சொன்ன பிராணமய கோஷத்துக்கும் அதன் முடிவான ஆனந்தமய கோஷத்துக்கும் ஒப்பிடலாம். சாமிஜி இதுக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அறிவுக்கு 4 நிலை. இயற்கை தேவை, அவை மட்டும் நிறைவு கொள்ளல் 1. பொறி புலனால் இயற்கை எழில் ரசித்தல் 2. 3 பகுத்தறிவால் இயற்கை ரகசியங்கள் ஆய்ந்து அறிந்து கொள்ளல். அதுக்கு அடுத்த வரி பாருங்க, அறிவித்தல். எப்ப நம்ம ஒரு அருள்நிதியாகி ஒரு ஆசிரியராகி ஒருத்தருக்கு வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்னா, எப்ப நம்ம ரொம்ப தெளிவா எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சாமிஜி இதில் பாடல்ல சொல்ற மாதிரி ஆய்ந்து அறிந்து அதன் பிறகு வகுப்பு எடுக்கும்போது நன்றாக இருக்குன்றதை இங்க குறிப்பிடுறாங்க. 4 அப்பால் அத்தகைய இயற்கைக்கே மூலம் நாடி அறிவதற்கென்று அறிவெழுந்த நிலையாம். மூலம்னா எங்கேருந்து வந்தோம், எப்படி வந்தோம், எதுக்காக வந்தோன்ற ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுறோம் பாருங்களா. மனநிலை மாறுதில்லை. அதுதான் சாமிஜி இங்க 4ஆவது நிலையை சொல்றாங்க. இது சாமிஜி குறிப்பிடுவதற்கு ஒரு பாடல், சாமிஜியோட பாட்டு ஒன்று நல்லா இருக்கும். ஆதி என்ற பிரம்மம் அது கடல் போல் ஆகும், அதிலிருந்த ஜீவன் எல்லாம் அலை போல் ஆகும் சொல்லுவாங்க. கடலையும் அலையும் எப்படி பிரிக்க முடியாதோ, கடல் என்ற ஒரு நீரின் அசைவனால் ஏற்படுற அலை மீண்டும் அதே கடல்ல கலந்து நீரா மாறுது, மீண்டும் அலையா மாறுது. இது போல இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு எப்ப இணையும் அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கு இந்த பாடல் சொல்றாங்க. பேதமுடன் ஐக்கியம் கொள் தன்மை போல. என்னதான் பேதம், கடலுக்கும் அலை கடலை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சா கூட திருப்பி கடல்ல போய் சேர்ந்துடுற மாதிரி இயற்கை அமைப்புல என்னதான் பேதம் இருந்தாலும்
வேதமுடன் ஐக்கியம் கொள் தன்மை போல பிழையற்ற ஜீவாத்மா. அது அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். பிழையற்ற ஜீவாத்மா பரமாய் ஒன்றும் அப்படின்னு சொல்லி சமைச்சு சொல்றாங்க. நம்ம பாடல்குள்ள சொல்லுவோம்ல, பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல வரும். அது போல சாமிஜி இயற்கை தத்துவத்தை நமக்கு இதன் மூலமா விளக்குறாங்க. இயற்கையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு எளிமையான வழிதான் இந்த மனவளக்கலை பயிற்சிகள். இதுல நம்ம ஈடுபடும் பொழுது இது நமக்கு நல்ல பலனை தந்து நம்ம சூழ்ந்து இருக்கிற நம்ம குடும்பம், உறவு எல்லோருக்கும் பயன் தரும் அப்படின்றத உணர்ந்து இதை பயின்று நாம் பயன்பெற்று மற்றவர்களை பயன்பெறச் செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.